அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். இந்த நாள் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிற ஒரு இடம் ஒரு அண்ணா நூலகம். ஏன்னா நான் ஒரு கிளை நூலகங்களால் வளர்ந்தவன். நான் ஒரு கிளை நூலகங்களின் உதவியால் இந்த உலகத்தை பார்த்தவன். வேறு எந்த சோர்ஸுன்னு கிடையாது. என்னுடைய கிராமத்திலிருந்து நான் இந்த வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு ஒரு கிளை நூலகத்தின் ஜன்னல் வழியாக இந்த உலகத்தை பார்த்தவன். அப்படியான எனக்கு என்னுடைய கவிதை நூல் ஒரு நூலகத்தின் 2வது மாடியில் நடக்குதுன்றது எனக்கு உண்மையிலே ஒரு மன நிறைவான ஒரு விஷயம். கற்றறிந்த அறிஞர்கள் நிறைய இந்த மேடையில் வந்திருக்காங்க. ராத்திரி முத்து இருக்கிறாரு, நண்பர் அஜயன் பாலா இருக்கிறாரு, 96 காஃபி ஷிப் இருக்கார், ஐயா பதிப்பாசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இருக்காங்க, சொக்கலிங்கம் அவர்கள் இருக்காங்க, ஆசான் எஸ்ஏபி அவர்கள் இருக்காங்க. இப்படி நிறைய கற்று அறிந்தவர்கள், பப்ளிஷர்ஸ் இருக்காங்க, வேடியப்பன் இருக்காரு, சகோதரி இருக்காங்க. இப்படி உங்களுடைய முன்னிலையில் இந்த கவிதை நூல், அது என்னுடைய 6வது கவிதை நூல் வெளியீட்டு விழா என்பது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதலில் என்னுடைய இதய நன்றி பாரதி புத்தகாலயத்துக்கு. அதன் தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கு. அவரை நான் அணுகின போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த கவிதைகளை படித்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நான் கொடுத்தேன். அவர் அந்த கவிதைகளை படித்து விட்டு முழு மனதோடு இதை நூலாக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு, அவர் தேர்வு செய்த பிறகு இது நூலானது. அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. அதே மாதிரி இந்த நூலாக்கத்துக்கு நான் அப்போ ஒரு வேலையோடு, நம்ம பாரதி புத்தகாலயத்துக்கும் நமக்கும் ஒரு வேலையோடு ஒரு தொடர்பு உண்டாயிருச்சு. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒரு பெரிய தொல்லையாக மாறுவோம் இல்லையா? ஏன்னா அப்படி என்னுடைய தொல்லைகள்லாம் தாங்கிக்கிட்டு இதை வடிவமைப்பு தந்த சகோதரி தோழர் தேவி அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு சிறப்பான ஓவியம் வரைஞ்சி கொடுத்த ரவி பல்லேட்டுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஓவியர் ரவி பல்லேட்டுக்கு. அதே மாதிரி இதோட டிசைன்ஸ், ஓவியம் வரைந்த ஓவியத்தை இதை டிசைன் பண்ணி கொடுத்த காலத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற எல்லா விஷயங்களையும் கரெக்டாக தொடர்புபடுத்தி ஒரு புத்தகமாக முழுமையாக்கி அப்பப்போ என்னோட கம்யூனிகேட் பண்ண ஜெயசீலி அவர்களுக்கு, என்னுடைய தோழர் ஜெயசீலி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக முக்கியமாக இந்த தொகுப்பு நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நாடக கலைஞருடைய எழுத்து, மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய கையெழுத்து. அது அமரர் பரீட்சா ஞானி அவர்களுடைய கையெழுத்து. அந்த கையெழுத்தை இந்த டிசைனில் கொண்டு வருவதற்கு எனக்கு யோசனை சொன்ன இதன் டிசைனர் தோழர் காலத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக எனக்கு பட்டுச்சு இந்த புக்கை அவர் டிசைன் பண்ணும் போது. என்னென்னா, எனக்கும் இங்கே தோழர் ஞானி அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. நான் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது மனிதன் பதில்கள் படித்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த காலத்தில் சில நாடகங்களுக்கு, சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு மொழிபெயர்ப்புக்காக அவரை நான் போய் அணுகியிருக்கேன். அவர் ஆங்கிலத்தில் எனக்கு மொழிபெயர்ப்புலாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் நாடகங்களை நம்ம கேகே நகரில் போய் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு தொடர்பு எனக்கு அவரோட இருந்து, என் பெயர் சொல்லி அவர் அழைப்பார். அந்த அளவுக்கு என்னை அவருக்கு தெரியும். அவருடைய பெயர் இதில் வந்தது, அது ஒரு ஆசையாக நான் நினைத்தேன், அதை ஒரு வாழ்த்தாக நான் நினைத்தேன்.
அப்புறம் வந்து தோழர் எஸ் ராமகிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கோம், நான் போயிட்டேன். அதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரையை இன்றைக்கி அவர் நிகழ்த்தினாங்க. பீடி கவிதையை பற்றி அவர் சொன்னார். அந்த பீடி கவிதையை பற்றி சொன்ன நான் பீடியை பற்றி எழுதின கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் வந்து 10th முடிச்சுட்டு +1 நுழையும் போது நான் ஒரு பீடியை பற்றி ஒரு கவிதை இருந்தேன். அது தினமலரில் எப்படின்னா அதை வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணேன், அனுப்பிச்சேன். ஒரு 10-12 கவிதைகள் எடுத்து, ஓ பெண்ணே நீ வா பெண்ணே, தினமலரோட பின்பக்கத்தில் வரும் இல்லையா, நீ நிலா வென்றால் வேகத்தை விட்டு வரமாட்டாயா, அந்த மாதிரி. அதில் வந்து இந்த பீடியை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இந்த பீடியை தயவுசெய்து யாராவது ஒழியுங்கள். அடுத்தவர் முன்னாடி மரியாதை இல்லாமல் இந்த பீடியை குடித்து எங்கள் மாமா டிவி வாங்கி விட்டார் அப்படின்னு எழுதி கீழே சீனிவாசன் திருநகர் மதுரை 6 அப்படின்லாம் போட்டு, ஏன்னா எப்படி பத்திரிக்கையில் வருதோ அதே மாதிரி எழுதி அதை போய் போஸ்ட்லாம் பண்ணிவிட்டு காத்திருந்திருக்கேன். ஸோ இவர் ஒரு கவிதை சொன்ன உடனே எனக்கு அந்த காலத்தில் நான் எழுதின கவிதை ஒன்று எனக்கு வந்துருச்சு. தோழர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து உண்மையிலே இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழில் வந்து 138 நூல்கள் எழுதின ஒரு மனுஷன். இதே எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வருஷம் வந்து நான் ஒரு சமம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வருஷம் வந்து என்னால் முடிஞ்ச நூல்களை வாங்கி ஏதாவது ஒரு நூலகத்துக்கு அனுப்பணும். இது நன்கொடை வாங்கியோ அல்லது பிறரிடம் கடனாக பெற்றோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஏதோ என்னால் முடிஞ்ச கவிதைகளை மட்டும் வாங்கி அனுப்பணும். ஏன்னா கதை வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது, கட்டுரைகள் வாங்க ஆள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. ஆனால் கவிதைக்கு மட்டும் ஆள் இல்லை. கவிதைகளை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டில், இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறார் அவர். ஸோ கவிதைகளை வாங்குவதற்கு யாருமே இல்லை. அப்படின்னும் போது இந்த கவிதைகளை நம்ம தான் வாங்கணும். அதனால் நான் ஒரு புதிய யோசனையை கூட இந்த நேரத்தில் எனக்கு தோன்ற யோசனையை நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எப்படி நம்ம ஊரில் காது குத்து, ஏன்னா இப்போ கல்யாணம் இது மாதிரி விசேஷங்கள் நடக்கும்போது ஒரு அந்த விசேஷம் நடத்துகிறவருக்கு மொய் எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு கவிஞர் ஒரு நூல் வெளியிடும் பொழுது மற்ற சக கவிஞர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை ஒரு மொய்யாக எழுதி அதை வாங்கிடணும். அதோட அர்த்தம் என்னென்னா, இவர் இன்னொரு புக்கு போடும்போது மற்றவங்களாம் அதை வாங்கணும். இது வந்து ஒரு கிராம பொருளாதாரத்தில் ஒரு குடும்பத்தை மற்ற குடும்பங்கள் காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதே நடைமுறையை ஏன் புத்தகங்களுக்கு கொண்டு வரக்கூடாது, குறிப்பாக பதிப்பாளர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனையை நான் அந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். நலிந்த திரைப்படங்களுக்கு எப்படி அரசு மானியம் தருகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் அரசு மானியம் தர வேண்டும். எப்படி தமிழ்நாடு எங்கும் புத்தக திருவிழாக்களை நடத்தி அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக மக்களிடம் அரசு கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுபோல் இந்த பதிப்பாசிரியர்களையும் அரசு காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கையும் நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். அப்படி நான் வாங்கி அனுப்புவதற்காக போன போது தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களை போய் பார்த்தேன். சார் எவனாச்சும் ஒரு 10-20 புக்கு எழுதியிருப்பார், அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனேன். நான் போய் உட்காந்துருக்கேன், அவன் எடுத்து கீழே அடுக்கிக்கிட்டே இருக்கான். என்னடா இங்கே வா நிப்பாட்டு, அவர் பதிப்பித்த புஸ்தகத்தை நான் கேட்கலப்பா, அவர் எழுதின புஸ்தகத்தை மட்டும். இல்லை சார், எல்லாமே சார் எழுதினதான் சார். 138 புத்தகங்கள் எழுதின ஒரு நிறைகுடம் வந்து என்னை வாழ்த்தியது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் நந்தலாலா அவர்கள் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர். நான் வந்து அவர் மேடையில் பேசும்போது தரையில் உட்கார்ந்து கேட்டவன். ஏன்னா காலம் எப்படியோ என்னை கொண்டு வந்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்து விட்டது. அவர் ரொம்ப அனுபவித்து ரசித்து ஒவ்வொரு கவிதையும் அவர் வந்து பேசினார். அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். விஜய் சேதுபதியே ஒரு கவிதை. விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன். இதை நான் வந்து
விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன். விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால், அருகிலிருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன். இது வந்து புகழ்ச்சிக்காக அல்ல, அது விஜய் சேதுபதி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்குறோம், நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்குது பாருங்களேன், அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும்போதே தெரியும். அப்படி விஜய் சேதுபதியோட கண்களில் குடி கொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல, எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த நடிகர்கிட்டையும் இல்லை, எந்த நடிகர்கிட்டையுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விஜய் சேதுபதி என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக ஆகியிருப்பார், கண்டிப்பாக ஆகியிருப்பார், வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆள், ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பாக வெளிக்காட்டியிருப்பார். ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு தர்மதுரையை இழந்திருப்பேன், நான் ஒரு தர்மதுரையை இழந்திருப்பேன், நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை இழந்திருப்பேன், நான் ஒரு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம், அற்புதமான ஒரு படம் இருக்குது, நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க, அற்புதமான ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய கதை இப்போ போட்டு பார்த்தா அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அது உண்மையிலே யாருக்கு கொடுத்து வைக்க போகுதுன்னு தெரியல எனக்கு, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு பறவையை பூட்டி வச்சுக்கிட்டே